திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தமிழகத்தில் பள்ளிகள் ஜூன் 4ஆம் தேதி திறக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பு பற்றிய கூடுதல் விவரங்களை கேட்டு பெறுவோம். செய்தியாளர் சங்கரன் இணைகிறார். சங்கரன், ஏற்கனவே இந்த வெப்ப அலை வருமா, இது போல மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் கிட்ட கேட்டிருக்கோம் அப்படின்னு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். அவங்க கிட்டேருந்து தகவல் கிடைச்சதுக்கு அப்புறம் முதலமைச்சருடன் கலந்து ஆலோசித்து விரைவில் ஒரு முடிவு அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த வகையில் இப்போ ஜூன் 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படுவதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இது ஒட்டுமொத்தமாக அனைத்து வகுப்புகளுக்குமா, இல்லை வகுப்பு வாரியா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டேட்ஸில் வகுப்புகள் திறப்பு அப்படிங்கிறது இருக்கா? இது பற்றிய முழு விவரங்கள் என்ன? வணக்கம் காயத்ரி. முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, பள்ளிக்கல்வித்துறை தொடக்க கல்வித்துறை இயக்குநர்கள் ஜூன் 1ஆம் தேதி அனைத்து பள்ளிகளுக்கும் வகுப்புகள் துவங்கும்னு முதல்ல அறிவிச்சிருந்தாங்க. கடந்த 20ஆம் தேதி பள்ளிக்கல்வி அமைச்சர் சொன்னப்ப என்ன சொன்னார்னா, 1 மற்றும் 3 வகுப்புகள் வரையான மாணவர்களுக்கு ஜூன் 4ஆம் தேதியும், 6லிருந்து 4ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரையான மாணவர்களுக்கு ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து பள்ளிகள் துவங்கும்னு அறிவிச்சிருந்தார். இந்த நிலையில தமிழகத்தில் நிலவக்கூடிய வெப்ப அலை காரணமாக மாணவர்களுக்கு பள்ளிகளை துவங்குவது என்பது தள்ளி வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த தகவலை நேற்று அமைச்சர் கூட தெரிவித்திருந்தார். குறிப்பாக ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்காவது இந்த பள்ளி திறப்பு தேதிகளை தள்ளி வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில முதலமைச்சரோடு கலந்து ஆலோசித்து இது தொடர்பாக அறிவிப்பு வெளியிடப்படும் என்று அமைச்சர் நேற்று தெரிவித்திருந்த நிலையில தற்போது அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை அமைச்சர் வெளியிட்டிருக்கிறார். அதன்படி ஏற்கனவே சொன்ன மாதிரி 1லிருந்து 3 வரைக்கும் 4ஆம் தேதி, மற்றவங்களுக்கு 1ஆம் தேதி அப்படிங்கறதெல்லாம் இல்லாம 1லிருந்து 12ஆம் வகுப்பு வரை அனைத்து மாணவர்களுக்குமே ஜூன் 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் அப்படி என்ற ஒரு அறிவிப்பை தான் அமைச்சர் திரு ராஜ்மோகன் வெளியிட்டிருக்கிறார். அதாவது இந்த ஜூன் முதல் வாரத்துல தமிழகத்துல வெப்ப அலை நிலை எப்படி இருக்கும், இதையெல்லாம் கணக்கில் கொண்டு ஆய்வு செய்யப்பட்டு முதலமைச்சரோடு கலந்து ஆலோசனை செய்து இந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தமிழகம் முழுவதுமே அனைத்து வகுப்பு மாணவர்களுக்கும் ஜூன் 4ஆம் தேதி பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. காயத்ரி, விரிவான விவரங்களுக்கு நன்றி சங்கரன். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் இந்த வெப்பத்தினுடைய தாக்கம் அதிகரித்தே காணப்பட்டது. இந்த நிலையில் மே மாதம் கடைசி வாரத்தில் நம்ம இருக்கிறோம். அடுத்து ஜூன் மாதத்துடைய முதல் வாரத்தில் பள்ளிகள் திறப்பு ஒவ்வொரு ஆண்டுமே இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் ஒரு பக்கம் வெப்ப அலை அதிகரித்து கொண்டே இருக்கக்கூடிய சூழலில் பள்ளிகள் திறப்பு தள்ளி போகுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நிலவியது. வெப்ப அலை இருக்குமா, இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் கிட்டையும் பல்வேறு தகவல்கள் கேட்டு பெற இருக்கிறது. கேட்டு பெற்று முதலமைச்சருடன் கலந்து ஆலோசித்து இன்னைக்கு பள்ளிகள் திறப்பு அப்படிங்கிற அறிவிப்பு வெளியிடப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் குறிப்பிட்டிருந்தார். முன்னாடி எப்படி இருந்ததுன்னா 1ஆம் வகுப்பிலிருந்து 3ஆம் வகுப்பு வரைக்கும் ஒரு தேதியிலையும், அதே போல் 4ஆம் வகுப்பிலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் ஒரு தேதியிலையும் இருந்துச்சு. இப்போ அது அப்படியே மாற்றி 1 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான அனைத்து வகுப்புகளுக்குமே பள்ளிகள் ஜூன் 4ஆம் தேதி திறக்கப்படும் என்று தமிழக அரசு முக்கிய அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது. முதல்ல 1ஆம் தேதி திறக்கப்படும் அப்படின்னும், அந்த 1 முதல் 3ஆம் வகுப்பு வரைக்கும் 4ஆம் தேதி அப்படிங்கிற ஒரு தேதி அறிவிக்கப்பட்டிருந்தது முன்னாடி. ஆனால் இப்போ இந்த வெப்பம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை, வானிலை சார்ந்த விஷயங்களை கருத்தில் கொண்டு 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அனைத்து மாணவர்களுக்கும் பள்ளிகள் ஜூன் 4ஆம் தேதி திறக்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. பள்ளிகள் திறப்புக்கு முன் அனைத்து ஏற்பாடுகளையும் மேற்கொள்ளவும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.